வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ சித்தம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளைகளாக மாறிவிட்டோமோ அந்த நாள் முதல் நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, அதாவது அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம், அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரும் இதைத்தான் அவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதைப் போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்றுதான் கற்றுக் கொடுத்தார். பூமியிலே என்றால் நம்முடைய வாழ்க்கையில்தான். எத்தனை பேர் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோம்? வேத புத்தகத்தில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் நோக்கங்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் மாதிரியானவர். அவர் சொன்ன சில வார்த்தைகளை கவனியுங்கள். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. யோவான் 4:34. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தையே தேடுகிறேன். யோவான் 5:30. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தேடுதல் எவைகளாக இருக்கின்றது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். மத்தேயு 12:50. எவ்வளவு ஆழமான முக்கியமான வார்த்தை இது! தேவ சித்தம் என்று நாம் தியானிக்கின்ற பொழுது பொதுவான சித்தம், தனிப்பட்ட சித்தம் என்று உண்டு. நாம் பரிசுத்தமாக வாழ்வது, ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது, பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஊழியம் செய்வது, சாட்சியாக வாழ்வது, இவைகளெல்லாம் பொதுவான ஆண்டவருடைய சித்தங்கள். நம் அனுதின வாழ்க்கையில் இவைகளெல்லாம் கண்டிப்பாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஆனால் சில முக்கியமான தெரிந்தெடுப்புகள் ஆண்டவரின் விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே அமைய வேண்டும். அதுதான் தனிப்பட்ட சித்தம். வேலை, திருமணம், வியாபாரம், ஒப்பந்தங்கள், பிள்ளைகளின் படிப்பு போன்ற முக்கியமானவைகள் ஆண்டவரின் விருப்பத்தை அறிந்து நாம் முடிவெடுக்க வேண்டும். தேவ சித்தமே நம் வாழ்க்கையில் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது நம் வாழ்வில் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவார். உள் உணர்வின் போதோ வேத தியான நேரத்திலோ வெளிப்படுத்துவார். இதுதான் அவருடைய விருப்பம் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம் இதயத்தில் அந்த சமயத்தில் அவர் கொடுக்கும் தெய்வீக சமாதானம். நேரம் கொடுக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம் இல்லை என்று சொன்னால் நான் இதை விட்டு விடுகிறேன் என்று உறுதியோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாய் அவருடைய சித்தங்களை நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அன்பானவர்களே, கடந்த காலத்தை நினைத்து கலங்காதிருங்கள். ஐயோ, இப்படியெல்லாம் ஆகிவிட்டதே, இனி மாறுவதற்கு வாய்ப்பில்லையே என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். தொடர்ந்து அவருடைய கரத்திலே அர்ப்பணியுங்கள். உங்கள் விருப்பங்களை எதிர்காலங்களில் பலமாக்குவார். அன்பானவர்களே, பவுல் புதிய விசுவாசிகளுக்கு எப்படி ஜெபிக்கிறார் என்பதை கவனியுங்கள். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட ஜெபிக்கிறார். கொலோசையர் 1:9 நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சித்தமே, விருப்பமே முக்கியம் என்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்லுகிறார். மத்தேயு 7:26.
இயேசுவை அறிந்தும் துணிகரமாய் பாவம் செய்தவர்களுக்கு இவ்விதமாய் கூறுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. ஆம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வேன் என்று தீர்மானியுங்கள். கர்த்தர் அவருடைய பாதையிலே உங்களை நடத்துவார். தேவ சித்தமே உங்கள் வாழ்க்கையில் பிரதானமாய் இருப்பதாக. ஆமென்.